ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மதுரை ஸ்பெஷல் மட்டன் தண்ணி குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக அம்மியில் அரைச்சி நம்ம வைக்கிற மாதிரி அந்த டேஸ்ட்டை கொண்டு வந்து நம்ம வைக்கலாம். இது எங்கள் பாட்டியோட கைவண்ணமாக மாதிரி நான் செஞ்சுருக்கேன். அந்த சுவையில் நானே இப்போ செஞ்சுருக்கேன். இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. இது நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இது வந்து நல்லா கொஞ்சம் குழவா சாப்பாடாக்கி இந்த மட்டன் கறியை போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் 1/4 கிலோ மட்டன் கறி எடுத்து வச்சுருக்கேன். எலும்போடு உள்ளது. இது நெஞ்சு முள்ளு கறின்னு சொல்லுவாங்க. இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாமே நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்தமாரி நல்லா அரிஞ்சு வச்சுக்கோங்க. இஞ்சி ஒரு பீஸு, பூண்டு ஒரு பீஸு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் 2 வெங்காயம், 2 தக்காளி எல்லாத்தையும் நான் நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை நல்லா நீங்கள் அரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு, இப்போ நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை 3 கிராம்பு 3, ஒரு ஏலக்காய் சின்ன சின்ன பீஸு. இங்கே பாருங்கள் வரமல்லி. இந்த வரமல்லியை முழுசாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் ஒரே பேட்சாக போட்டு நல்லா வறுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள் நல்லா இப்போ இதேமாரி வறுத்துக்கிறேன். ரொம்ப செவக்க வறுக்கக்கூடாது. லைட்டாக சூடு வர அளவு வறுத்தா போதும். இதை கொஞ்சம் அந்த மொறுமொறுப்பு தன்மை வந்தோன்னே வறுத்து ஆற விட்டு, இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோம். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு அதில் தக்காளி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும். இந்த அளவு நம்ம அரைச்சிடணும். லைட்டான கொரகொரப்பு தான் இருக்கும், பரவாயில்ல. இது இப்போ இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதையும் போட்டு நான் அரைச்சிக்கிறேன் தனியாக. இதை தனியாக அரைச்சிக்கணும். இப்போ வெங்காயத்தை கட் பண்ணிடுறோம். குக்கர் வச்சுக்கிறோம். குக்கரை வச்சு எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றி, இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கணும். நல்லா செவக்க வதக்கி இதில் வந்து நான் பட்டை ஒன்றும், பச்சை மிளகா, கிராம்பு எல்லாம் போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சோம் பாருங்கள், அதையும் நம்ம போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும். நான் இது மிளகா பேஸ்ட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த காஞ்ச மிளகாவை நல்லா ஊற வச்சு இதை அரைச்சி நான் வீட்டில் எப்போதும் வச்சுருப்பேன் ஃப்ரிட்ஜில். அதையும் போட்டுக்கிறேன். அதை போட்டு நல்லா வதக்கிடணும். இப்போ கறி போட்டு புதினா மல்லி போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கினோன்னே நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை அதில் ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றணும். தண்ணி நிறையா ஊற்றிக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரெல்லாம் கழுவி ஊற்றிக்கலாம். 1½ ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா இதை வேக விட்டுக்கணும். இது மட்டன் தண்ணி குழம்புங்கிறதுனால தண்ணி நிறையா தான் ஊற்றணும். இந்த அளவு இருக்கும்போது நம்ம இதை நல்லா கிளறி விட்டு, இப்போ பாருங்கள் நான் உருளைக்கிழங்கு 2 அரிஞ்சு வச்சுருக்கேன். இதில் உருளைக்கிழங்கு போட்டால் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு போட்டு நான் தேங்காய் பால் வச்சு அதையும் ஊற்றி நல்லா மூடி ஒரு விசில் விட்டு இறக்குனா இப்போ ரெடி ஆகிடுச்சி. நீங்கள் உங்கள் வீட்டில் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டான சூப்பரான